ஜனநாயகன் பைரசி இஷ்யூ இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்துக்கு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். முந்தா நேத்து ஜனநாயகன் படத்தோட ஒரு சீன் மட்டும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு 5.5 நிமிஷத்துக்கு ஏதோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த சீனை பார்த்துட்டு எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன சீன் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது மொத்த படத்தையுமே எவனோ எடுத்து விட்டுட்டான். இதுல பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எப்பயுமே தியேட்டர் பிரிண்ட் தான் ரிலீஸ் ஆன படங்களே தியேட்டர் பிரிண்ட் தான் வரும். ஆனா இந்த படம் வந்து ஃபுல் ஹெச்டிலையும் இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்ல கனடா, யூஎஸ், யூகே அங்கெல்லாம் 4K ரெசல்யூஷன்லயும் வந்து படம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி யாராலையுமே கணிக்க முடியல. இப்போ வரைக்குமே ஒரு 4 பேர்கிட்ட அந்த படம் இருந்தது. அது எங்க எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சைபர் கிரைம்ல. அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து வந்தது. எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை பார்த்துட்டு தான் இது எடிட்டர் டெஸ்க்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரியல. பட் பைரசின்றது யாருமே என்கரேஜ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை வந்து ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு பரவலா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து படத்தை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 50% ஆஃப் த விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்க்கல. ஆனா இந்த மீதி இருக்கிற 50% இருக்கானுங்கல்ல, அவனுக்கு வந்து படத்தை சீன் பை சீன் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணவங்க அது அவனுக்கு பார்த்துட்டு அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சீன் இப்படி, செகண்ட் சீன் இப்படி, இன்டர்வல் பிளாக் இப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது எனக்கு பெரிய ஹைலைட் என்னன்னா, தமிழ் எம்வியோ ஏதோ ஒரு பைரசி படங்கள் ரிலீஸ் பண்ற ஒரு வெப்சைட், அதுல வந்து எல்லாம் லிங்க் கேட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது, நாங்கள் படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் தான் படத்துக்கான லிங்கை கொடுப்போம், ரிலீஸ் ஆகாத படத்தை நாங்க வந்து ஆன்லைன்ல விட மாட்டோம். பாக்குறது மொல்ல மாதிரி தானே, இதுல நியாயம் வேறையா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அவங்களோட ஸ்டாண்ட் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒருவேளை ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள்லயே அவங்க தியேட்டர் பிரிண்டை விட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது போகட்டும். இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ரிவ்யூ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா இந்த மாதிரி ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தை இந்த மாதிரி பிரிண்ட் வந்திருக்கு, அதுவும் இவ்வளவு பெரிய ஆக்டரோட பிரிண்ட் வந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தாங்க? இல்ல இது படக்குழுவினரே பண்ண பிளானா? ஏன்னா அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரொடக்ஷன் வந்து 400 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதுல ட்விட்டர்ல விடுறதால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இதை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஒரு சிலர் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ண சதி அப்படின்றாங்க. படம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படத்துக்கு சிபிஎஃப்சி அப்படின்ற ஒரு இதை வச்சு முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. அப்படி இருக்கும்போது எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள போந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், எல்லாரும் பாருங்க அப்படின்னு? அதுவுமே ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கு. ஒருவேளை இந்த விஜய் சாரோட பிஆர் குரூப்பே இது வந்து ரிலீஸ் ஆனா மக்கள் மத்தியில நமக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வரும், அது இது படத்தை பார்த்துட்டு நமக்கு வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வருது. இது யாரை நம்புறதுனே தெரியல. தாசன்னா அந்த டைலாக் தான், யார்கிட்ட கேட்டாலும் நான் பண்ணலன்னு தான் சொல்ல போறாங்க. போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றதை பொறுத்து தான் இது யாரை விட்டா இது யார் பண்ணா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சரி, அது ஒரு பக்கம். 2 சுடிதார், 2 பிரா, 2 ஸ்டே ஃப்ரீ வாங்கி தரோம். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண சொன்ன நாயும் லீக் பண்ண நாயும் மாட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 மணிக்கு போய் நில்லுங்க, நல்லா சம்பாதிக்கலாம். ஏண்டா பொட்ட நாய்ங்களா, ஒருத்தன் கோடி கணக்குல காசை போட்டு படம் எடுப்பான், அந்த படத்தை லீக் பண்ணுவீங்க. மனசார சாபம் விடுறேன். இந்த சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின்ஸும் படம் எடுப்பீங்களே, இப்ப கூட அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. ஜனநாயகனை விட பல மடங்கு கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்களே, இந்த இப்படி கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட முழு லீக் வீடியோஸும் வெளியே வரணும்டா. ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறதே விஜயனோட தம்பி அட்லி தான்டா. டிவிகேல இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த பெண்களை கொச்சைப்படுத்துவது எப்படி, பெண்களை கெட்ட வார்த்தையில் திட்டுவது எப்படி, பெண்களை எந்த அளவுக்கு எப்படி அவமானப்படுத்துறது அப்படின்னு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில இருந்தே இவனுங்க வந்து ஒரு பொண்ணு தப்பா பேசிட்டா போதும் விட்டு பச்சை பச்சையா பேசுறது. இவன் எதுக்கு இந்த மாதிரி பேசுறான்? எனக்கு அது இப்போ இதெல்லாம் பண்ணா கேவலமானவங்களா? இப்போ பெண்கள் எல்லாரும் இது எல்லாமே பண்றாங்க, அப்போ கேவலமானவங்களா எல்லாரும்? இது என்ன பேச்சு இது? இவங்க வீட்டுல அப்போ பெண்கள் யாருமே இல்லையா? இது நம்ம எப்படி
நம்ம பேசினா அது கொச்சையாயிடுமோ அப்படின்றதால தான் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறானுங்கன்னு தெரியல. உங்க தலைவனோட படம் எவனோ லீக் பண்ணிட்டான் அப்படின்னா எவன் விட்டானோ அவனை நீ என்ன வேணாலும் பச்சை பச்சையா திட்டு. ஆனா ஒரு பெண்ணை கம்பேர் பண்ணி எப்படி நீ வந்து திட்டலாம்? இது என்ன மனப்பான்மை? இது அறிவில்லாதவனெல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான். இதுலயும் வீடியோ வேற போடுறானுங்க. அதை வந்து ஒரு 1,00,000 பேர் பாக்குறானுங்க. அதுக்கு கீழே வந்து பாசிட்டிவா வேற கமெண்ட் பண்றானுங்க. இந்த மாதிரி பேசுற ஆட்களோட வீடியோ எல்லாம் பார்த்தா இன்னும் அவன் மோசமாயிட்டே தான் போவான். அந்த ஒரே காரணத்திற்காக தான் டிவிகே வந்து தமிழகத்துல வரக்கூடாது, இது வந்து ஒரு மோசமான ஒரு கட்சி அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இது புரிஞ்சவங்க கண்டிப்பா டிவிகேக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இத பத்தி யோசிக்காம அவங்க என்ன சொன்னாலும் நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து கண்டிப்பாக டிவிகேக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. அந்த பெர்சன்டேஜ் தான் எத்தனை அப்படின்றது நமக்கு தெரியல. இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். விஜய் படம்னாலயா? தளபதி படம்னால? எனக்கு இப்படி இருக்கு, மத்தவங்க படத்துக்கு நீங்க வந்துட்டு லீக் பண்ணக்கூடாது, லீக் பண்ண என்ன? இன்னும் எத்தனையோ நாள் தான். கப்பல் ஓட்டுறீங்களா? கப்பல் ஓட்டிக்கிட்டு இப்ப நாங்க வந்து கொதிக்கணும். விஜய் ஃபேனா இருந்துட்டு நாங்க தான் கொதிக்கணும். இப்ப நாங்க வந்துட்டு படத்தை வெளியாக்கல, எப்பயோ வெளியாக்கி இருக்கிறோம், படத்தை வெளியாக்கல. அப்ப ஏதோ ஒரு சீன் லீக் ஆயிருக்கு. நான் வந்து இருக்கிற கடுப்புல நான் ஆடிடுவேன், உண்மையா நான் ஆடிடுவேன். எப்பயோ வெளியாக்கிருக்கேன், அது முடியும், அது வெளியே, அது சிந்தாங்க. அதாவது வந்து சாதாரணமான ஒரு இது. ஆனா இங்க வந்துட்டு சும்மா வெளியாக்கிட்டு சும்மா இருங்க. ரீஷேர் பண்றது இதெல்லாம் இருந்துச்சு, எனக்கு இருக்கு, அப்படி இருக்கு. அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் டோன்ட் டு. விஜய் ஃபேன் எனக்கு அப்படிதான் இருக்கு, உண்மையாவே அப்படிதான் இருக்கு. அவன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலேசியால என்னைக்கு அந்த ஆடியோ லான்ச் நடந்ததோ அன்னையில இருந்து இவங்களோட வீடியோ வந்து அடிக்கடி இந்த மாதிரி தான் பசங்க எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் பிஹேவியர் கூட அதுவும் தப்பு தான், பட் என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல அவங்களோட ரசிகர்களை வந்து தப்பா பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலரும் காரணம். என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க என்று தெரியல நமக்கு. நான் இவ்வளவு கோவப்படுறானே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் நான் பார்த்தேங்க. இந்த கிளிப்புகளை பார்க்கும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் எச் வினோத் வந்து அப்படியே தளபதி செதுக்கி இருக்காங்க. உண்மையிலே சொல்ற ஒரு சீனும் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சீன், இன்டர்வல் பிளாக்ல வேற மாதிரி ஒரு வைப் ஒன்னு, கிளைமேக்ஸ் போர்ஷன் சான்ஸே இல்ல. அந்த மாதிரி சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இந்த படம் மட்டும் தேர்தலுக்கு முன்னாடி வந்துருச்சு, தளபதி தான் சிஎம் எழுதி வச்சுக்கிறார் அப்படி இருந்த படம் அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ திருட்டுத்தனமா படத்தை பார்த்தாச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் விஜய் ரசிகர்கள் வந்து பாதி பேர் இருக்காங்க. அண்ணாவோட படத்தை நம்ம வந்து பாத்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திருட்டுத்தனமா படத்தை பார்த்துட்டாங்க. இது வந்து அந்த அவாய்ட் பண்ணணும், இதை வேணாம் பார்க்க கூடாது அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லணும், அந்த இதே கிடையாது. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், உடனே நான் வந்து சந்தோஷம் அடையணும் அப்படின்றதால படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு சீனும் செதுக்கி இருக்காங்கடா. இன்டர்வல் நடுவில் வந்த சீனு, கடைசியில் சீனு, எல்லா சீனுமே பயங்கரமா இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தப்புன்றது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்களோட அறிவுக்கு எட்டாதுன்னு நினைக்கிறேன். பட் என்னத்த சொல்ல, இது மற்றவங்க எல்லாருமே இது பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வெளியே எத்தனையோ பேர் என்னென்னவோ சொன்னாலும் இந்த பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா குட் பேட் அக்லிக்கு இதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனா அடுத்த நாளே பிரிண்ட் வந்தது. கூலியும் அதே மாதிரி தான், படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பிரிண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கூலிக்கு. இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பண்றவங்க விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்போ விஜய் அவர்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆனதால மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பழக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. ஆனா எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸ்டில் யார் பண்ணாலும் இது தப்பு தான். கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பண்ணதை திரும்ப இவங்களுக்கே போட்டு யாரோ சாத்திருக்காங்க. யாருன்னு தான் தெரியல, தேடிக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு படம் வரலன்னா என்ன? படம் வந்த நாள் தான் நமக்கு பொங்கல். என்னையா இப்படி கலாய்ச்சி வச்சிருக்கீங்க நீங்க? கொஞ்சமா
பாவம் ஆல்ரெடி அவங்களே சோகத்துல இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எவன் தெரியல. ஆனா இந்த ட்விட்டர் இன்ஸ்டால இருக்கிறவங்க தான் அவ்வளோ கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க. நம்மலாம் என்ன யோசிக்கிறோம் பேசுறோம், முகம் தெரியாத ஆட்கள் இருக்காங்கல்ல, பயங்கரமா கிரியேட்டிவா யோசிக்கிறாங்க. வந்து இந்த முகம் தெரியாத ஆட்கள்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் திட்டுறதுலயும் அவங்க தான், இந்த மாதிரி கிரியேட்டிவா மீம் பண்றதுலயும் அவங்க தான். யாரை எப்படி கலாய்ப்பாங்கன்னே தெரியாது, போட்டு நமக்கு பார்க்கும் போதே பயங்கர காமெடியா இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிடறாங்க. அதில் எனக்கு சஜஷனா வந்த வீடியோ இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். வருகிற 13ஆம் தேதியன்று கும்மிடிப்பூண்டியில் விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காக்கு செட்டில் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. மார்ச் 21ஆம் தேதியில இருந்து எங்க அண்ணன் பரப்புரையை ஆரம்பிச்சுட்டா ஏப்ரல் 21ஆம் தேதி தான்டா நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப வரைக்குமே 4 இடத்துக்கு தான் அவர் பரப்புரைக்கு போயிருக்காரு. இப்ப முன்னதான் டிஎம்கே கவர்மெண்ட் நசுக்குது ஒடுக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஆதவர்ஜுனா அவர்லாம் எப்ப பார்த்தாலும் மைக்க நீட்டினாவே டிஎம்கே கவர்மெண்ட் எங்களை நசுக்குகிறது ஒடுக்குகிறது. ஐயா நாங்க என்ன கொஸ்டினே கேட்கல, இல்லங்க டிஎம்கே கவர்மெண்ட் நசுக்குகிறது ஒடுக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவரே ஆளே காண, அட்ரஸே இல்ல. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. எல்லாமே பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமும் டிவிகேவில் இருக்கும் தலைவர் வந்து இதை கேன்சல் பண்றாரு அப்படின்னு சொல்லி நியூஸஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு திருச்சியில நடக்க வேண்டியது நடக்கல. அடுத்து வந்து நாளைக்கு கன்னியாகுமரியும் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திரும்ப அது நடக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. கும்மிடிப்பூண்டி 13ஆம் தேதி கேன்சல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எல்லாமே பெர்மிஷன் வாங்கின இடத்துல இருந்து இவங்க கேன்சல் பண்றாங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பரப்புரை வந்து ஒரு நாள் நம்ம பரப்புரை பண்ணிட்டு அடுத்த நாள் ரெஸ்ட், அதுக்கு அடுத்த நாள் பரப்புரை அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா தெரியல. ஏன்னா முன்ன வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் ஏதாவது ஒரு டெக்னிக்கா இருக்குமோ இல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ. அது வெளியே வர முடியாததுக்கு இந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க, ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கு இது. இதுக்கு மேல இதை என்ன சொல்றதுன்னு தெரியல. வந்துட்டு அவர் பேசாம போகுது நீங்க சொல்றீங்க, சில பேர் வரவே மாட்டாங்க. பார்க்க கூடாதியா, எவனோ வரலன்னா இப்ப நாமளும் பேசாம போறதா? ப்ரோ வந்ததே பெரிய மேட்ரு ப்ரோ. வந்தவர் கடவுளா? அது கடவுளா? என்ன சேமா போன்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, இங்க ஒரு மாதிரி பேசுறீங்க. ஓ இல்ல எனக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு, அவர் பேசினாரு, அதான் கேட்டேன். காலைல இருந்து 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஒருத்தன் வச்சு வெயிட் பண்றான். இதா இல்லையா உனக்கு? சேமா வெயிட் பண்ணவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்ககிட்ட போன்லயே சொல்லிட்டேன். வெயிட் 2 பேர் கிடையாது ப்ரோ, எவ்வளவு பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவெல்லாம் பாவம் இல்ல சேமா, அவனுங்க எல்லாம் அங்க பேசிட்டானுங்க, விடுங்க அவ்வளவுதான். அதுக்கு என்ன அவ்வளவுதான். இல்ல நம்ம என்ன சொல்றேன்னா இதை நான் பண்ணக்கூடாது, அதுக்குதான் பேச சொல்றோம். அவர் வந்து காரைக்குடியில பண்ணது அவங்க ரசிகர்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இது தப்புங்க. காரைக்குடியில வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. 4 மணி நேரம் அந்த வெயில்ல, சாதாரண வெயில் கிடையாது, இப்பெல்லாம் பயங்கரமான வெயில். நம்ம அங்க இருந்து வண்டியில ஒரு 10 நிமிஷம் வரணும்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 மணி நேரம் வெயில்ல நின்றுருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் வந்து பேசாம கையசிட்டு போனது யாருதான் ஏத்துக்குவாங்க? இது என்னன்னா, இவருக்கு கிளம்பின டைம் லேட்டு. காரைக்குடியில வந்து பயங்கரமான வீடுகள்லாம் இருக்கு, அங்க வந்து பயங்கரமான ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு, இந்த 1000 ஜன்னல் இருக்கிற வீடு அந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது எதையாவது ஒரு பெரிய வீட்டுல நாள் நைட்டே போய் தங்குறது, இல்ல காலையில சீக்கிரமா கிளம்புறது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 மணி நேரம்னா நம்ம 2 மணி நேரத்துல போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு போறாருல. இவ்வளவு ரசிகர்கள் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் நிறுத்துவாங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்றதே கிடையாது. நம்ம எப்ப லேட்டா போனாலும் பேச வச்சிருவாங்க. என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் 6 மணி நேரம் நீங்க லேட்டா போனாலும் உட்காந்து பேச வைக்கிறதுக்கு? எலெக்ஷன் கமிஷன் சீமான் எங்கேயோ ஒரு இடத்துல 3 நிமிஷம் லேட்டா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறத நிறுத்த சொன்னானுங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க லேட்டா போனா எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க? இதுதான் நடக்கும். உங்களுக்கு பார்க்க வந்த மக்களுக்கு தான் இது வந்து பிரச்சனை. நீங்க வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க, உங்களை பாக்குறதுக்கு நாங்க நிக்கிறோம் அப்படின்ற மக்களுக்கு தான் இது வந்து பெரும் பிரச்சனை. அடுத்த இதுலயாவது சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் டப்புன்னு கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். வீரா வீரா மின்னல் வாழ்வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்ந்தாக்கும் குருவாலா, வீரா
அந்த காரைக்குடியில வந்தப்போ ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டிவிகே உடவு தான். ஆனா அவரை வந்து வண்டியில ஏற்றல. அவர் வந்து கீழே 10 அடி தாண்டி நின்றுதான் பாக்குறாரு, பக்கத்துல விட மாட்டேன்றாங்க. எனக்கு என்னன்னா, என்ன இப்படி இருக்கு? ஒரு கட்சினா யாரை என்டோஸ் பண்ணுவாங்க? அங்க நிக்கிற வேட்பாளர்களை தானே என்டோஸ் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும் என்ன தனியா நின்றுட்டு எல்லார்ட்டையும் கை காமிச்சிட்டு போறாரு. இங்க யார் நிக்க போறானாவது காமிக்கணும்ல. அந்த காரைக்குடி போறாருன்னா பக்கத்துல ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தொகுதியில் இருக்கவங்களை எல்லாரையும் வர வச்சு காமிக்கணும்ல. அது கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் தலைவர். அவர் மட்டும் அவரோட ஃபேஸை மட்டும் பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிதான் இங்க வராங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப வேட்பாளர்கள் யாருன்னு பார்க்க கூடாது, உங்க கட்சி சார்பா யார் நிக்கிறாங்கன்னு பார்க்க கூடாது. விஜய் நிக்கிறாரு, அவர் சிஎம் ஆக்கணும், அதுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து அது என்னங்க எங்கேயோ தப்பா இருக்கேங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் நான் பாத்தீங்களா? பார்த்தாச்சு. கேட்டீங்களா? பேசவே இல்லையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னன்னு எல்லா ஊர்லயும் பேசினாங்க, இங்கதான் பேசவே இல்லை, பேசாமையே போயிட்டாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான், வேற என்ன? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் காரணம். முத என்னது கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறமா ஜனநாயகன், அதுக்கப்புறமா பர்சனல் மேட்ரு, இப்ப எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மட்டும் தான். ஸ்டாலின் இருந்து 1 ரூபா 10 ரூபா கூட பிரோஜனம் கிடையாது. மாசம் 1000 அனுப்புறது எதுக்கு? நம்ம சென்டிமெண்டா சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் அவங்கதான், எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம். நீங்க வந்து என்ன பண்ணீங்கனாலும் டிஎம்கே தான் காரணம். இப்ப பாத்தீங்களா, இந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டாருங்க பாத்தீங்களா? என்ன பண்ணாலும் டிஎம்கே தான் காரணம். ஒரு தடவையும் விஜய் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் மாத்தி ஸ்டேஜ்ல பேசுனது இதுக்காக தான். என்ன பண்ணாலும் அது வந்து டிஎம்கே தான், ஸ்டாலின் தான், உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா? காரைக்குடியில நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிகேவோட தப்பு. ஆனா அதெல்லாம் அவங்க தப்பே கிடையாது. இது இவங்கதான் பிரச்சனை, எல்லாமே இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற நரேட்டிவ் எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல. இதை வச்சுதான் இவங்க வந்து ஓட்டு கேட்க போறாங்க, இதை வச்சுதான் இவங்க வந்து ஓட்டு வாங்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியல் மாதிரி தான் இதை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து இப்ப வெறுப்பு அரசியலா மாத்திட்டாங்க. என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் அதற்கு டிஎம்கே தான் காரணம் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணதால யார்கிட்ட போய் கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து டிவிகே ஃபேன்ஸ் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசுவாங்க. எதனால லேட்டா வந்தாங்க, எதனால பெர்மிஷன் கொடுக்கல, எதனால பேச முடியல, எதுவுமே கண்டுக்க போறது கிடையாது. எதை பத்தியும் படிக்க போறதும் கிடையாது. நியூஸ்ல சொல்றத காதுல வாங்க போறதும் கிடையாது. இதுதான் இந்த சொசைட்டில பயமுறுத்துற ஒரு விஷயம். எந்த விஷயத்த பத்தியுமே நீங்க யோசிக்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க அப்படின்னா அப்ப அவர் என்ன சொன்னாலும் சரின்னு நினைக்கிற நீங்க, அவர் தப்பா சொன்னாலும் நீங்க அதை வந்து ஏத்துக்கிட்டு நடக்கிறவங்க தானே. அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது இல்லை. அதுதான் இந்த கல்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமா இருக்கு. எப்படி இதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை மெச்சூர் ஆயிட்டா அதுவே சரியாயிடுமா அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் அது வரைக்கும் பார்த்துதான் அவனை என்ன பண்றது. தூத்துக்குடியில அவ்வளோ கூட்டம் காமிச்சாங்கல்ல, அவ்வளோ ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு. எல்லாருமே பஸ்ல வந்திருக்காங்க. தூத்துக்குடியில இருக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவான நபர்கள் தான். நம்ம வந்து பஸ்ல இருந்து பக்கத்து ஊர்கள்ல இருந்து அதிகமா வந்திருக்காங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதிகமா வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. குவைத், சவுதி, துபாய், கத்தார் இந்த 4 நாடுகள போர் நடந்துட்டு இருக்கனால அங்க இருந்து இந்தியாவுக்கு வர முடியாம ரொம்பவே சிரமப்படுறாங்க. இதுல முக்கியமான நாடு குவைத். குவைத்ல ஏர்போர்ட் லாக் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக ஓட்டு போடுறதுக்கு 150 பேருக்கு மேல அங்க ரெடியா இருக்காங்க. ஆனா இங்க வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லபடியா இங்க ஊருக்கு வரதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணுங்க. அவங்க எல்லாருமே நல்லபடியா வரணும், பாதுகாப்பா இருக்கணும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாருமே ஊருக்கு வரதுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ, எப்படி என்ன நம்ம பண்ணா அவங்க வர முடியுமோ கண்டிப்பா அதை பண்ணுங்க.
எல்லாருமே நல்லபடியா ஊருக்கு வரணும். 150 பேருக்கு மேல விஜய் அண்ணாவுக்காக இன்னைக்கு ஓட்டு போறதுக்கு ஆர்வமா கிளம்புறாங்க. ஆனா அவங்களால வர முடியல. அவங்க எல்லாரும் வரணும். வர்றதுக்காக உங்களால தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இந்த மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாருமே மொத்தமா கிளம்பி வந்து டிவிகேக்காக ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷனை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே குறிப்பா சவுதி, துபாய், குவைத் அங்கெல்லாம் வார் நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏர்போர்ட்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனைனா ஷட் டவுன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்போதான் ஏதோ கொஞ்சம் போர் கொஞ்சம் தணிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க இருந்து கிளம்பி வந்து ஓட்டு போட்டு போக போறாங்க. 150 பேர் 200 பேர் வந்து டிவிகேக்காக ஓட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இதுல 2 கேள்விகள். நீங்க வந்து அங்க இருந்து செலவு பண்ணிக்கிட்டு வந்து ஓட்டு போட்டு போற அளவுக்கு உங்கள்ட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கா? ஏன்னா நீங்க வந்துட்டு போறதுக்கு குறைஞ்சது 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் ஆகும். அது வந்து உங்களுக்கு அது சாதாரண காசு கிடையாது. ஏன்னா அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க அப்படின்றது உங்களோட இது. ஓட் பண்றது ஒருத்தரோட உரிமை, கடமை. அதை வந்து நம்ம யார்கிட்ட இருந்தும் தட்டி பறிக்க கூடாது. ஆனால் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால ஒரு சிலரால பண்ண முடியாம போயிடுது. அதில் இதுவும் ஒண்ணு. இது வெளிநாடுகள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அங்க இருந்து ஒரு சின்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா அங்க இருந்து கிளம்பி வந்து ஓட் பண்ணிட்டு போனோம் அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இவங்க எல்லாருமே டிவிகேவுக்கு மட்டுமே ஓட் பண்றதுக்காக அங்க இருந்து வராங்க அப்படின்றத நம்புற மாதிரி இல்ல. அங்க இருந்து வந்து ஓட் பண்ணிட்டு போற அளவுக்கு அவங்கள்ட்ட பட்ஜெட் இருந்தா வந்து கண்டிப்பா பண்ணணும். ஆனா அது இல்லாதவர்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. சுயமா யோசிக்கிறவங்க கண்டிப்பாக யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. ஆனா இந்த பிளைண்டா எங்க அண்ணன் வந்தா எல்லாமே நடந்துரும், எங்க அண்ணன் வந்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கட்சியை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறாங்க. அந்த பிரச்சனை தான் இங்க வந்து பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கட்சியில இருக்கிறவங்கள்ட்ட பேசி நம்மளால போராடவே முடியாது. நான் வந்து நிறைய இடத்துல அதை பார்த்துட்டேன். என்ன பேசினாலும் அவங்க வந்து ஒரு வாதத்தை மட்டும் முன்வைப்பாங்க. 2 கட்சியும் என்ன உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்க, அதனால எங்க அண்ணன் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு வராரு. ஏன்னா மார்ச் 21 இருந்து ஏப்ரல் 21 வரைக்கும் அண்ணன் தூங்காம ரோட்லயே தான் இருக்க போறாரு மக்கள் கூட அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இது வரைக்குமே 4 நாள் தான் வெளியே வந்திருக்காரு. நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அண்ணன் வந்து மக்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க அண்ணன் கண்டிப்பா பண்ணிடுவாரு, டிஎம்கே தான் பெர்மிஷன் கொடுக்காம இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. இவங்கள்ட்ட 15ஆம் தேதியில இருந்து இப்போ வரைக்குமே எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல்ல இருக்கிற தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது. நீங்க வந்து என்னதான் பேசினாலும் எலெக்ஷன் கமிஷனை தான் நீங்க திட்டணும். ஆனா இப்பவும் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி இவங்க தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது மக்களிடத்தில் என்ன பண்ணாலும் அது டிஎம்கே தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து எப்படி அவங்களை வெளியே கொண்டு வர்றதுன்னு தெரியல. இந்த 10 நாள்ல என்னென்ன நடக்க போதோ தெரியல. இல்லனா இன்னைக்கு பிரச்சாரம் நாளைக்கு லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணி ஒரு 5 நாளாவது வெளியே வருவாரா அப்படின்னு தெரியல. பாப்போம். மார்ச் 15 மாஸ்டர் ஆடியோ லான்ச், மார்ச் 20 மாஸ்டர் மூவி டீசர் ரிலீஸ், ஏப்ரல் 9 மாஸ்டர் மூவி ரிலீஸ், ஏப்ரல் 10 காட்சிகள் கதறல், ஏப்ரல் 11 விவாத மேடை, ஏப்ரல் 12 மாஸ்டர் படம் வரலாறு காணாத மிகப்பெரிய வசூல், ஏப்ரல் 13 தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த வசூலை முறியடித்த தளபதி விஜய் அப்படின்னு வரலன்னா என் பேரு மெர்சல் விஜயே இல்ல. பாரு அட்டிக்கிற அட்டி ஒவ்வொன்னும் சும்மா பிசற ஓட்ட போகுது பாருங்களேன். வெறித்தனம் யாருன்னே தெரியலங்க. எனக்கு அடிக்கடி சஜஷன்ல வந்து தொலையுது. அதனாலதான் சரி பேசிடுவோம் அப்படின்றதால போட்டேன். மாஸ்டர் படத்தப்போ யாரோ மூச்சு விடாம பேசியிருக்கான், இதேதான் ஜனநாயகன்லயும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எடுத்து நிறைய பேர் வேற ட்வீட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க கூட முடியலங்க. நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கும் காமிச்சிட்டேன்.